ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மக்கள் எல்லாருடைய கவனமும் 10/7/2026 அதாவது வெள்ளிக்கிழமை கரூருக்கு நம்ம சிஎம் விஜய் போனதை குறிச்சே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஆங்கிள் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அது எனக்கு யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வியப்பை குறித்து தான் வியப்பை நோக்கி தான் அப்போ தாவேகா நகர்ந்தோன்னு மிகப்பெரிய சந்தேகமும் இருக்கு. கரூர்ல வழக்கம் போல சிஎம் அவர்கள் பேசினா அதை குறித்து நிறைய பேர் பேசிட்டாங்க. அப்போ அரசியல் நான் இன்றைக்குமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரிகின்றதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்க கூடாது. அதற்கு பின்னால் உள்ள சாத்தியக்கூறுகள், அது எப்படி நடக்கும், இது இப்படி காண்பிக்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பொதுவாக அரசியல் ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னால காண்பிக்கப்படுதுன்னா அது உண்மையா இல்லாம இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அரசியல் என்றைக்குமே லாங் டேர்மா யோசிச்சு செயல்படுற ஒரு காரியங்கள் இருக்கும். அப்போ நம்ம கண்ணுக்கு உண்ட காமிச்சிட்டு பின்னால வேற ஒரு விஷயங்கள் செய்வாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இப்ப நடக்குது அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அதற்கான நடைமுறைகள் நீங்க பாத்தீங்கன்னா வரிசை அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது எல்லார் கணக்குக்கும் எப்படி தெரியுது அப்படின்னா, இப்போ முதல்ல இந்த கட்சி இவங்க ஆட்சிக்கு வரும்போதே ஒரு 25 அதிமுக எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அந்த 25 பேரும் உங்க ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து அந்த ஆதரவோட சேர்த்து அதிமுக ஒரு பெரிய குழு பிரிஞ்சிரும். அதாவது 2/3 மெஜாரிட்டி வேணும். 30 பேருக்கு மேல இருப்பாங்க, பிரிஞ்சு வந்துருவாங்க. அதை வச்சு மெஜாரிட்டியில தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும். பேச்சுவார்த்தைகள் அன்றைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அதற்கான முயற்சிகள் தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது முடியாம 25 பேர் மட்டுமே வந்ததுனால அந்த நம்பர்ஸ் சொல்லுவாங்க. 2/3 அதிமுக எம்எல்ஏக்களில் 2/3 பாகம் இல்லாததுனால அது பிசுபிசுத்து போச்சு. அப்புறம் 20 பேர் திருப்பி போயிட்டாங்க. 4 பேர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. மொத்தத்துல இப்ப 6 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகிட்டாங்க. அப்போ அது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 6 தொகுதிகள் இடைத்தேர்தல் வருது. பிளஸ் சிஎம் விஜய் அவர்கள் 2 தொகுதிகள் ஜெயிச்சார்ல, அதனால திருச்சி கிழக்குல அவர் நான் நிக்கல அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணிக்கிட்டதுனால இப்ப திருச்சி கிழக்குக்கும் தேர்தல், மொத்தம் 7 சீட் தேர்தல் வருது. இப்ப ஆரம்பத்திலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தாவேகா இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு தன்னோட மெஜாரிட்டியை கொண்டு வந்து 107 சீட் நமக்கு இருக்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு தேவை 118 சீட்டு. 118 சீட் நம்ம ஜெயிக்கணும், இன்னும் 11 சீட் ஜெயிக்கணும். அப்ப அந்த 11 சீட்டு ஜெயிச்சா நம்ம மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த 11 சீட்டுக்கு 11 சீட்டு காலி ஆகணும். காலி ஆச்சுன்னா நம்ம எலெக்ஷன் நடத்தி நம்ம ஜெயிக்கலாம். அட்லீஸ்ட் 20 சீட் காலி ஆச்சுனாலும் எலெக்ஷன் நடத்தி அதில் 11 சீட் நம்ம ஜெயிச்சா நமக்கு தனி மெஜாரிட்டி வரும் அப்படின்னு தாவேகா பேசுறதாக நினைப்பதாகத்தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு பாருங்க, சுப்ரீம் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது. 5 தொகுதிகளுக்கு, அதாவது திருச்சி கிழக்கு, மதுராந்தகம்ல தாராபுரம், அப்புறம் பெருந்துறை, இப்படி மொத்தம் 5 தொகுதிகளில், கரூர், மொத்தம் 5 தொகுதிகளில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாரும் வெளியே இருந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இது தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இது நிச்சயமா அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் நடக்கவில்லை என்றால் தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது ஏன்னா மாத்தி பேசுறான்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் உங்களுக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல்கள் நடக்கவில்லை என்றால் தாவேகா இடைத்தேர்தல் மெஜாரிட்டி வராது, அப்ப தாவேகாக்கு அது ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கிடையாது. யோசிச்சு பாருங்க, தமிழகத்தோட டோட்டல் ஸ்ட்ரென்த், எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் 234. இதுல மெஜாரிட்டிக்கு 117 வேணும். ஏன்னா ஸ்பீக்கர் ஒண்ணு போயிடுறாரு. இந்த 107 சீட் இருக்காங்க தாவேகாக்கு. அப்போ 11 சீட் எப்படி பார்த்தாலும் 11 சீட் தாவேகாக்கு தேவைப்படுது. இப்போ 7 எம்எல்ஏக்கள் இல்ல. அப்ப தமிழ்நாட்டோட எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? சீட் ஸ்ட்ரென்த் 234 - 7 227. 227 மெஜாரிட்டி என்ன ஆகுது? 114. அப்ப தாவேகாக்கு எவ்வளவு இருக்கு? 107. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஷார்டேஜ் இருந்துச்சு? 118. அப்போ 11 சீட் ஷார்டேஜா இருந்துச்சு. இப்ப இந்த 7 பேர் பதவி விலகணும்னா எவ்வளவு ஷார்டேஜ் ஆகுது? 104, 7, 114. அப்போ 7 சீட் தான் ஷார்டேஜ் இருக்கு. அப்ப 7 பேர் இவங்க ஜெயிக்கல. நல்லா புரிஞ்சுக்காங்க, 7 சீட்டு தாவேகா ஜெயிக்கல. ஆனா எதிரிகள்ட்ட இருந்து 7 சீட்டு போனதுக்கு அப்புறம், இந்த 7 சீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் தாவேகாக்கு தேவையான சீட்டு 4 சீட் குறைஞ்சிருக்கு. அப்போ 11 இருந்தா அவங்க தேவை, இப்ப 7 மாறிடுச்சு. இப்ப இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் 15 பேர் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவையோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 227 - 15 212. அப்போ மெஜாரிட்டி எவ்வளவு ஆகும்? 107 மெஜாரிட்டி போகும். அப்போ இந்த பதவி விலகின சீட்ல எல்லாம் யாரோ ஒருத்தர் கேஸ போட்டு இந்த மாதிரி ஒரு பதவி ஏற்றதே செல்லாது என்ன சொல்லி ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனதே செல்லாதுன்னு சொல்லி வழக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அந்த வழக்கு பெண்டிங் இருக்கிற வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இன்னொரு 15 பேரை
பதவி விலக வச்சுட்டு அந்த 15 பேரும் பதவி ஏற்ற செல்லாதுன்னு சொல்லி ஒரு வழக்க பெண்டிங்ல வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்க. அப்ப அவையோட ஸ்ட்ரென்த் எவ்வளவாயிரும்? 212 212 ஆச்சுன்னா இன்றைக்கு தாவேக்காக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 107. அப்ப தாவேக்காக்கு மெஜாரிட்டியே கிடைச்சிடும். எலெக்ஷன் நிக்காம ஜெயிக்காம தாவேக்காக்கு மெஜாரிட்டி கிடைச்சிடணும். ஒண்ணு நீங்க ஜெயிச்சு மெஜாரிட்டி வாங்கலாம், இல்ல உங்க எதிரியோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இன்றைக்கு 118 தேவை, 107 தான் நம்ம இருக்கோம். 11 அப்ப 22 சீட்டை குறைச்சா 107 மெஜாரிட்டி வந்துடும். அப்ப தாவேக்கா என்ன பண்ணும்? 22 சீட் எதிர்த்து இருந்து புடிங்கிட்டு எலெக்ஷனே நடக்கலன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்ல யாரோ போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அந்த 22 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கல. அப்ப அவையோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 234 இருந்து 212க்கு போயிடும். அப்ப தாவேக்காக்கு தேவை 107 மெஜாரிட்டி இருக்கு. எல்லாத்தையும் தாவேக்காவே பாஸ் பண்ணிட்டு போயிடும். காங்கிரஸும் தேவை இருக்காது, விசிக்கும் தேவை இருக்காது, கம்யூனிஸ்டும் தேவை இருக்காது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் தேவை இருக்காது. அப்போ எலெக்ஷன் நடத்தி ஜெயிக்கிறதும் வச்சு கஷ்டம்னு சொல்லலாம். நீங்க இப்படி 30 சீட்டை ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எலெக்ஷனே நடத்தாம தாவேக்கா மெஜாரிட்டி வந்துடும். இப்போ இவங்க எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க, 5 சீட்டுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க பாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது யாருக்கு இது வெற்றி? இது யாருக்குமே வெற்றி கிடையாது. இது வந்து தாவேக்காக்கு தான் வெற்றி. வேண்டாம் அதிமுக சொல்லலாம், என்னோட எம்எல்ஏ அந்த 5 பேர் வெளில போனாலும் அந்த 5 பேரும் பாருங்க அப்போ உண்மையில அவன் எம்எல்ஏ கிடையாது இல்ல அப்படிங்க. அவன் எம்எல்ஏ இல்லாம இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனா தாவேக்காக்கு இது வெற்றி. 5 பேர் வெளில போனா மெஜாரிட்டியில 3 சீட்டு குறையுது. 30 பேர் வெளில போனா மெஜாரிட்டிக்கு 15 சீட்டு குறையுது. அப்போ இவங்க வெளில போனா போதும், ஸ்டே வாங்கினா வாங்கி எனக்கு சந்தோஷம். எலெக்ஷன் ஆச்சு நான் நின்று ஜெயிக்கணும், நான் செலவழிக்கணும், நின்று ஜெயிக்கணும், மக்கள் எனக்கு ஓட்டு போடணும். இது நீ ஸ்டே வாங்கிட்டேன்னா கஷ்டமே இல்லாம இருக்கிற நம்பரை வச்சே நான் மெஜாரிட்டி வாங்கி அதை வச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு தாவேக்கா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருக்கு பெரிய நஷ்டம்? திமுக மாதிரி எதிர்கட்சிகளுக்கு பெரிய நஷ்டம். நாளைக்கு எலெக்ஷன் நடந்து அவங்க பாதியிலையோ அதுல ஒரு 4 சீட் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு லாபம், கிடைக்கிற சீட் லாபம் தான். இப்போ அது அவங்களுக்கு இப்போ நஷ்டம். ஆனா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிச்சு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த எங்கெல்லாம் இன்னும் எத்தனை சீட்டுக்காலே எத்தனை சீட்லாம் நீங்க ஸ்டே பண்றீங்களோ அத்தனையும் தாவேக்காக்கு லாபம் தான். ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியில் எந்த அளவுக்கு குறைஞ்சு வந்துடும் அப்படி எல்லாமே ஸ்டே பண்ணீங்கன்னா அவங்க இருக்கிற நம்பரே போதுங்கிற அளவுக்கு வந்துடும். அப்ப காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெளியில போக மாட்டாங்க. காங்கிரஸ் கூட இருக்க கூட்டணி 5 சீட்டு இப்போ அவங்களுக்கு சேஃப். அப்ப 107 + 5 112 சீட் சேஃப் அவனுக்கு. அது வரைக்கும் நம்பரை கொண்டு வந்துட்டா போதும். அதுக்கு மத்தவங்க ரிசைன் பண்ணிட்டாலே போதும், அவங்களுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்ப 112 சீட்னா 224 சீட் வரைக்கும் வந்தா போதும். அப்ப 10 பேர் ரிசைன் பண்ணி 10 பேர் ஸ்டே ஆனாலும் மெஜாரிட்டி தான், எல்லாத்தையும் பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெயிக்காம இடைத்தேர்தல் நடத்தி அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்காமையே எதிரிகளை நீங்க விலைக்கு வாங்கி எதிரிகளை பதவி விலக வச்சு எதிர்கட்சியோட ஸ்ட்ரென்த்தை நீங்க குறைச்சு அதற்கப்புறம் அது ஸ்டேவாச்சுன்னா அப்ப கூட உங்களுக்கு மெஜாரிட்டி வரும். இப்ப தாவேக்காக்கு ஒரிஜினலா தேவை எவ்வளவு? 111 சீட்டு மெஜாரிட்டிக்கு தேவைப்படுச்சு. இன்னைக்கு 7 சீட்டு போயிருச்சு. அப்போ 227. அப்ப இப்ப தாவேக்காக்கு மெஜாரிட்டிக்கு தேவை எவ்வளவு? 7 சீட் தான். அதுல காங்கிரஸுக்கு 5 போச்சுன்னா 2 சீட்டு தான் மெஜாரிட்டிக்கு கம்மி. அப்ப இது யாருக்கு லாபம்? யார் தோத்தா? நிச்சயமாக இந்த இடைக்கால ஸ்டேங்கிறது தாவேக்காக்கு மைனஸ் கிடையாது, பிளஸ் தான். இது இருக்கிற வரைக்கும் தாவேக்காக்கு ஜாலி தான். அந்த சீட்ல 3 சீட்டு குறையுது, மெஜாரிட்டி குறையுது. இன்றைக்கு நான் மெஜாரிட்டியில இருப்பேன், ஈஸியா வந்துடும். அப்போ அரசியல் கணக்குகள்ல அதாவது ஓட்டுல வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு கேள்வி நீங்க ஒரு கேட்கும் போது குறுக்கு விசாரணைல அவன் ஆமான்னு சொன்னாலும் நீங்க அடுத்து ஒரு வேற மாதிரி கேள்வி கேட்கணும், இல்லைன்னு சொன்னாலும் வேற மாதிரி கேள்வி கேட்கணும்பாங்க. அப்போ அதே மாதிரி போட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாலும் மெஜாரிட்டி வர்றதுக்கு வழியை பார்க்கணும், எலெக்ஷனே நடக்கலைனாலும் மெஜாரிட்டி வர்றதுக்கு வழியை பார்க்கணுங்கிறத தாவேக்கா தெளிவா பார்த்துருச்சு. அப்போ மக்கள் வெளியில சொல்ற மாதிரி இந்த உயர் நீதிமன்றம் கொடுத்த இந்த தடை தாவேக்காக்கு ஒரு பாரம் மைனஸ் ஆனா நிச்சயமா கிடையாது, பிளஸ் தான். ஏன்னா இந்த இடைக்கால மனு இந்த இடைக்கால ஸ்டே கொடுத்ததுனால இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி சீட்டு 3 சீட்டு குறைஞ்சிருது. ஜாலியா உட்கார்ந்து தாவேக்கா ஜெயிக்காமே மெஜாரிட்டி கிட்ட வந்துருவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் அந்த அரசியல் கணக்கு. இந்த அரசியல் கணக்கை தான் தாவேக்கா போடுது. ஒண்ணு ஜெயிச்சு வரணும், அதோட நம்ம ஈஸி. ஜெயிக்காம எதிரிய பதவி வழங்க வச்சு அது ஸ்டே ஆச்சுன்னா நமக்கு இன்னும் சந்தோஷம்னா தாவேக்கா நினைக்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.